முற்பகல் வணக்கங்கள். இன்று இம்மாவட்டத்தின் 140வது பொதுக்குழு கூட்டம் மிகச்சிறிய முறையில் நடைபெற்றது. ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க கட்டிடத்தில் சரியாக 11 மணிக்கு துவங்கியது. நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாவட்ட துணைத் தலைவர் திரு கே.ஆர். ராஜா மணிவண்ணன் வரவேற்க, திரு வி. வேலாயுதம் மாவட்ட செயலாளர் அவர்கள் சென்ற கூட்ட அறிக்கையை வாசித்து சென்ற கூட்டத்தில் இயற்றப்பட்ட தீர்மானத்திற்கு ஒப்புதல் வழங்கினார். பின் தன்னுடைய தலைமையுரையில் மாவட்ட தலைவர் மற்றும் மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் ஆன எங்களுடைய மாவட்ட தலைவர் தனது தலைமையுரையில் நம்முடைய சங்கத்தினுடைய சீரிய வளர்ச்சியும் அது ஆற்றிக்கொண்டிருக்கின்ற உறுப்பினர் நலன் பேணும் செயல்கள் பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தார். பின்னர் நம்முடைய சங்கம் சீரோடும் சிறப்போடும் வளர்ந்து வருகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு, இதுவரை 31 மாநில செயற்குழுக்களையும் 15 மாநில பொதுக்குழுக்களையும் நடத்தி செம்மாந்து முறையிலே சீரோடும் சிறப்போடும் வளர்ந்து வருகின்றது. இப்போது பணியில் இருக்கின்ற சங்கங்கள் கூட நடத்த முடியாத வகையில் நாம் ஆண்டிற்கு குறைந்தது 3 மாநில பொதுக்குழு செயற்குழுக்களை நடத்தி நல்ல பல பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அதுபோல நம்முடைய சங்கம் ஆற்றி வரும் அரும்பணிகள் 1ஆ 2ஆ எடுத்துச் சொல்ல என்ற வகையிலே என்று தன்னுடைய நலன் வேணும் நலத்திட்டங்களை செவ்வனே ஆற்றி வருகின்றது என்றால் அது மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. ஏனென்றால் நம்முடைய சங்கமானது, அதுவும் மதுரை மாவட்ட சங்கமானது மற்ற மாவட்ட சங்கங்களுக்கெல்லாம் முன்னோடியாகவும் முன்னுதாரணமாகவும் விளங்கி வருகிறது என்றால் அது மிகையாகாது. ஏனென்றால் 17/3/2013 அன்று நடத்தப்பட்ட 5வது மாநில செயற்குழுவிலே துவங்கப்பட்ட குடும்ப நல நிதி என்ற அருமையான திட்டத்தின் கீழ் நம்முடைய உறுப்பினர்கள் சங்கத்தின் உறுப்பினர்களாகவும் மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாகவும் இருக்கின்ற நிலையில் மட்டுமல்லாது அவர்கள் இறந்த பிறகும் அவர்களுடைய குடும்பத்திற்கு உதவும் முகத்தான் குடும்ப நலநிதி என்ற ஒரு திட்டத்தை மிக சிறப்பாக 17/3/2013 அன்று துவக்கினோம். 50,000 ரூபாய் இது டெபாசிட் பண்ணி அந்த திட்டத்தை துவங்கினோம். இன்றைய நிலையில் 1/1/24 முதல் அப்படி இறக்கின்ற நம்முடைய உறுப்பினர்களுடைய குடும்பத்திற்கு 10,000 ரூபாய் ஈமச்சடங்கு செலவாக நாம் வழங்கி வருகின்றோம். இது மிகப்பெரிய திட்டம். இந்த திட்டத்தை இப்பொழுது இந்த மாநிலத்தினுடைய பல்வேறு மாவட்டங்கள் பின்பற்றி வருகின்றன என்று சொன்னால் அதற்கு காரணம் நாம் தான். அந்த வகையில் நாம் முற்றிலும் பெருமைப்பட வேண்டிய இது ஒரு நல்ல திட்டம். அதாவது தன்னுடைய இந்த சங்கமானது தன்னுடைய ஊழியர்களுடைய உயிரோடு இருக்கின்ற காலத்தில் மட்டுமல்லாமல் இறந்த பிறகும் அவர்களுடைய குடும்பத்திற்கு உதவும் முகத்தான் இந்த திட்டத்தை மிகச்சிறப்பாக செய்து வருகின்றது. இதுவரை 27 நபர்கள் 10/1/2018 முதல் இன்று வரை 27 உறுப்பினர்களை இழந்திருக்கின்றோம். அவர்களுடைய குடும்பங்களுக்கு தலா 5,000 முதல் கடைசி 1/1/24க்கு அப்புறம்
இறந்தவர்களுக்கு மட்டும் 10,000 ரூபாயாகவும் கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கும் மேலான தொகையை நாம் இந்த திட்டத்திற்கு செலவு பண்ணியிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த சங்கமானது தன்னுடைய ஊழியர்களை மிகவும் நன்றாக பார்த்துக் கொள்கின்றது. இன்னும் நூற்றுக்கணக்கில் அரசிடமும் வருவாய்த்துறை நிர்வாகத்திடமும் பெண்டிங்காக இருந்த ஒழுங்கு நடவடிக்கை கோப்புகள் மற்றும் முறையீட்டு கோப்புகள் பலவற்றை கணிசமான அளவில் நாம் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். நம்முடைய சங்கத்தினுடைய காரணமாகத்தான் இவையெல்லாம் நடந்தது என்பதை நான் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கே நன்றாக தெரியும். அதுபோல் இந்த சங்கம் ஆற்றி வரும் அரும்பணிகள் ஒன்றா இரண்டா எடுத்துச் சொல்ல எத்தனையோ அரும்பணிகளை ஆற்றி வருகின்றது. அதில் சிறப்பான பணிகள் என்று சொன்னால் முகவரி புகைப்படத்துடன் கூடிய முகவரி புத்தகம். இதுவரை 4 முகவரி புத்தகங்களை வெளியிட்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 1800 உறுப்பினர்களை கொண்ட அந்த 4 புத்தகங்கள் நமது உறுப்பினர்களுடைய கைகளிலே தவழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இந்த புத்தகம் விளங்குகின்றது என்றால் அது மிகையாகாது. யாரும் எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம் என்ற வகையில் இந்த புத்தகம் மிகவும் பேருதவியாக இருக்கின்றது. இதற்கு பின்பு இதுபோல நல்ல பல திட்டங்கள் பல ஆற்றியிருக்கின்றோம். டெலிஃபோன் டைரக்டரி 2014 நாம் ஒன்றை உருவாக்கியிருக்கிறோம். அதில் ஒவ்வொரு உறுப்பினருடைய தொலைபேசி எண்களையும் அதில் தந்திருக்கின்றோம். அதன் மூலமும் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்ளலாம். ஜிஓ 418 என்ற 1/2/2011 முதல் 31/12/2015 வரை வட்டாட்சியராளராக பணிபுரிந்து துணை ஆட்சியர்களாகவும் மாவட்ட வருவாய் அலுவலர்களாகவும் பணி நிறைவு பெற்ற நண்பர்களுக்கெல்லாம் பயன்படும் விதமாக அவர்களுக்கு அந்த காலத்தில் வழங்கப்பட்ட 1000 ரூபாய் ஸ்பெஷல் பே, அதில் பாதியாக அதற்கான அரியர்ஸையும் அதன் காரணமாக அவர்களுடைய ஊதியம் திருத்தப்பட்டு இந்த ஊதியத்தின் அடிப்படையில் புதிய ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகின்றது. அதில் பயனுடைந்த உறுப்பினர்கள் நிச்சயமாக அது ஒரு பெரனியல் பெனிஃபிட் என்பதை அறிந்திருக்கிறார்கள். ஸோ இந்த வகையில் இந்த சங்கம் தன்னால் என்னென்ன முடியுமோ அதையெல்லாம் தன்னுடைய உறுப்பினர்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் சங்கத்தினுடைய சிறப்புகள் சொல்லி மாறாது. ஸோ இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இருப்பினும் கூட இன்னும் சொல்வதற்கு காலமும் நேரமும் நிறைய இருக்கின்றது. இந்த கூட்டத்திலேயே எல்லாத்தையும் சொல்லி முடித்து விட முடியாது. எனவே அடுத்த கூட்டத்தில் பேசுவதற்காக விட்டு வைத்துவிட்டு இத்துடன் என்னுடைய தலைமையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.